இந்த குட்டி பையனோட தைரியத்தை பாராட்டி தான் ஆகணும். கள்ளக்குடி ஜல்லிக்கட்டுக்கு தான் வந்திருந்தாப்ல. ஆனால் அந்த காலையும் அடைக்கலன்னு நினைக்கிறேன். கள்ளக்குடி ஜல்லிக்கட்டுங்க எக்கச்சக்கமான பரிசு போட்டு பயங்கரமாக நடத்திட்டாங்க. 3 காரு டிராக்டர்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஜல்லிக்கட்டை ஆரம்பிச்சிச்சு. ஜல்லிக்கட்டில் என்னதான் நடக்குதுன்னு ஒரு டாக்குமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே தெரிஞ்சேன். அப்பதான் தெரியுது ஒரு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க எல்லாம் சொல்ற ஒரே ஒரு காரணம் தள்ளுவாடி விஐபி டோக்கனு. அந்த விஐபி டோக்கன் எல்லா கையிலையும் தான் முடிச்சு. ஒரு காலகட்டத்தில் நினைச்சு பாருங்க, விஐபி டோக்கனா விஐபி மட்டும் தான் இருக்கும். ஆனால் விஐபி டோக்கன் இப்போ சாதாரண ஒரு ஏழை விவசாயிகிட்டையுமே இருக்கு. அந்த அளவு ஜல்லிக்கட்டு வளர்ந்துட்டு போகுதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஜல்லிக்கட்டை அழிக்கிறது அப்படிங்கிறது யாருமே கிடையாது, மாட்டுக்காரங்க மட்டும்தான். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நானுமே பின்னாடி மாடு அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு அட்டியை உடைக்க தான் போனேன். அது மாதிரி எக்கச்சக்கமான பேர் நம்ம பண்ற தப்புனால தான் ஜல்லிக்கட்டு ஓரளவு நல்லா நடக்காம போகுது. மித்தபடி ஜல்லிக்கட்டுலாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா கலைகளுமே சிறப்பாக விளையாண்டுச்சு. ஆனந்தன காளையா இருக்கட்டும், கணேஷ் கருப்பியான காளையா இருக்கட்டும், 2வது பிரைஸ் காத்தப்புள்ள காளையா இருக்கட்டும், 4வது பிரைஸ் முரசன் காளையா இருக்கட்டும், 5 ரோடு பாலா அண்ணன் காளையா இருக்கட்டும், பாலாச்சனோட காளையும் சூப்பராகவே விளையாண்டுச்சு. எல்லா காளையுமே விளையாண்டு தான் பரிசு வாங்கியிருக்கு. எந்த ஒரு காளையும் விளையாடாம பரிசு வாங்கல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தகவல் வேணும் அப்படின்னா அந்த பாடி ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க.